அத்தேனே பட்டணத்திலே செய்த ஊழியம். இந்த 2வது பிரயாணத்திலே அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்தது. அத்தேனே பட்டணம், அங்கு நடைபெற்ற ஊழியம் பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஹைலைட், மிக முக்கியமான ஒரு ஊழியம். இது உலக சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பற்றி தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. அத்தேனே என்கிற அந்த பட்டணத்திற்கு பெயர் அத்தீனாள் என்கிற அவர்களுடைய தேவதையின் பெயரிலிருந்து வந்தது. இந்த பட்டணம் கிறிஸ்துவுக்கு முன் 1400வது ஆண்டிலேயே ஸ்தாபிக்கப்பட்டதாம். அப்போ இப்போ எவ்வளவு வருஷம் ஆகுது? 3400 வருஷம் பழமையான பட்டணம் அத்தேனே பட்டணம். ரோம எல்லைக்குள்ளே இருக்கிறது. ஆனால் கிரேக்க பட்டணம் ஏத்தன்ஸ். ஆமா, இப்பவும் ஏத்தன்ஸ் தான் அது. ஸோ கிரீஸுடைய வடபகுதி மக்கதோனியா, தென்பகுதி அக்காயா. இது தென் கிரீஸ்ல இருக்கிறது, கொரிந்துவுக்கு பக்கத்துல இருக்கிறது. அத்தேனே ஏத்தன்ஸ்ல இருந்து கொரிந்து 80 கிலோமீட்டர். கொரிந்து என்பது அதனுடைய தலைநகராக இருக்கிறது, தென் கிரீஸுடைய தலைநகர். அக்காயாவின் தலைநகர் கொரிந்து, துறைமுக பட்டணம். அதற்கு பக்கத்திலே தான் இந்த அத்தேனே பட்டணம் இருக்கிறது. அங்கே ஒரு மேடை இருக்கிறது. ஆமா, அந்த மேடையை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த மேடையிலே தான் பல பலிபீடங்கள் இருக்கின்றன. அந்த மார்ஸ் மேடை என்று அழைக்கப்படுகிற அந்த மேடை அக்ரோபோலிஸ் என்பார்கள். அக்ரோபோலிஸ் என்றால் உயரமான ஒரு பாதுகாப்பான இடம். போலீஸ் என்றால் பட்டணம், நகரம், பாதுகாக்கப்பட்ட இடம். இப்போ இங்கே கூட மயிலாப்பூர்ல இங்கே அக்ரோபோலிஸ் என்று ஒரு பெரிய ஆபீஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டடம் கட்டி இருக்கிறார்கள். அந்த கட்டடத்திற்கு அக்ரோபோலிஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது ஒரு கிரேக்க வார்த்தை. சரி, அந்த இடத்துடைய முக்கியத்துவம் என்னவென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். பிளாட்டோ கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தத்துவ ஞானி பிளேட்டோ. அவர் பிறந்த ஊர் இந்த ஏத்தன்ஸ் தான். அப்போ ஏத்தன்ஸ் உடைய சிறப்பு என்ன? பிளேட்டோ, தத்துவ ஞானி பிளேட்டோ பிறந்த இடம். பிளேட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். பிளேட்டோவுக்கு முந்தி இருந்தவர் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ்க்கு பிறகு பிளேட்டோ, பிளேட்டோவுக்கு பிறகு அரிஸ்டாட்டில். இவர்கள்தான் தத்துவ ஞானிகள். பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், யூதர்கள் எதை தேடுகிறார்கள்? அடையாளங்களை தேடுகிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். இந்த அத்தேனே பட்டணம் தான் இந்த ஞானத்தை தேடும் மையமாக இருந்தது. A center of philosophy. நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி அங்கே இருந்தது. பிளேட்டோவுடைய ஸ்கூல் ஆஃப் பிலாசபி இருந்தது, அரிஸ்டாட்டிலுடைய ஸ்கூல் ஆஃப் பிலாசபி இருந்தது. அந்த இடத்திற்கு இப்போது பவுல் செல்கிறார். அங்கு சென்ற போது பவுல் கண்ட காரியம் என்னவென்றால், இவர்கள் விக்கிரகங்களுக்கே தங்களை விற்று போட்டவர்கள். எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள் தான். நம்ம இந்தியாவை மாதிரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் 9 ஆண்டுகள் மதுரை மாநகரை மையமாக வைத்து ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். எங்கள் பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கும்போது அந்த மதுரை மாநகருக்கு ஒரு பெயர் டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவின்
கோயில் நகரம். கோயில் நகரம் எதனால அந்த பேர் என்று நினைக்கிறீர்கள்? நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். எந்த மூலை முக்கு நீங்கள் பார்த்தாலும் அங்கெல்லாம் ஒரு கோயில். சின்ன சின்ன கோயில்கள், எண்ணற்ற கோயில்கள். அதனாலதான் அதற்கு டெம்பிள் சிட்டி ஆஃப் இந்தியா என்று பெயர். லட்சக்கணக்கான கோயில்கள். சோ அது போன்ற ஒரு நகரம் அது. அங்கே பவுலும் ஒரு பெரிய தத்துவ மேதை. சோ இவர் போய் அங்கே பார்க்கிறார். பார்க்கும்போது 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எப்பிக்கூரரும் தோய்க்கருமான ஞானிகளில் சிலர் அவருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த எப்பிக்கூரரும் தோய்க்கியர், எப்பிக்கூரியன்ஸ் அண்ட் ஸ்டாயிக்ஸ். ஸ்டாயிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் இது ஒரு வழியா? சகிச்சுக்கணும், பி ஸ்டாயிக் என்பாங்க. அப்படின்னா என்ன? வலிக்குது நல்லா சொல்லக்கூடாது, உறுதியா இருக்கணும். அதான் பீயிங் ஸ்டாயிக். எந்த சோதனை வந்தாலும் முறுமுறுப்பு இன்றி சந்திக்க வேண்டும். அது அந்த ஸ்தாயிக்கியர் என்பவர்களுடைய தத்துவம். அதற்கு எதிர்மறையான தத்துவம் எப்பிக்கூரியர்களுடைய தத்துவம். ரெண்டு எதிர்மறையான தத்துவங்கள் அன்றைக்கு இருந்தன. இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்த ரெண்டு தத்துவங்களை மையமாக வைத்துக் கொண்டுதான் மனித சமுதாயத்தின் வாழ்க்கை முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பிக்கூரியன்ஸ் அண்ட் ஸ்டாயிக்ஸ். ஸ்டாயிக், ஸ்டாயிசிசம் என்று அதை சொல்லுவார்கள். எப்பிக்கூரியனிசம் அண்ட் ஸ்டாயிசிசம், இதுதான் அதற்கு பெயர். சரி, இந்த ரெண்டு தத்துவங்கள். முதலாவது, இந்த தத்துவங்களுடைய தத்துவங்கள் என்ன, இந்த தத்துவங்கள் சொல்லுவது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஸ்டாயிசிசம், ஸ்டாயிக் தத்துவம். அந்த ஸ்டாயிக் தத்துவம் என்பதை நாம் பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு முன் 300வது ஆண்டு, கிமு 300-லே ஜீனோ என்று ஒரு மனிதன் இருந்தார். அவர்தான் இந்த ஸ்டாயிக் தத்துவத்தின் ஸ்தாபகர். கிமு 300-லே ஜீனோ என்பவர் உருவாக்கின தத்துவம் தான் இந்த ஸ்டாயிக் தத்துவம். இந்த ஸ்டாயிக் தத்துவம் இன்றைக்கும் நிறைய பேர் பி ஸ்டாயிக் என்பார்கள். ஸ்டாயிக் தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்டாயிக் தத்துவம் சொல்லுவது என்ன? மனிதன் ஆத்மாவும் சரீரமும் ஆனவன். பைபார்டைட் பீயிங், ரெண்டு அம்சங்களை கொண்டவன். வேதம் போதிப்பது என்ன? மனிதன் 3 அம்சங்களை கொண்டவன். என்னதெல்லாம்? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆனால் அவர்கள் சொல்வது வெறும் ஆத்மாவும் சரீரமும் தான். இன்றைக்கு இந்துக்கள் கூட அப்படிப்பட்டவர்கள் தான். அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் உரிய வித்தியாசம் என்னவென்றால், நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிங்க என்று சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆன்மீகம், ஆத்மா. ஆன்மீகவாதி ஆயிட்டார். நமக்கே சில நேரங்களில் இந்த வித்தியாசம் தெரிவதில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய டிஃபரன்ஸ். அஸ்திபாரமான உண்மைகள் இவை. பவுல் அறிந்திருந்த விஷயம். ஸ்டாயிக்கியர்கள் சொன்னார்கள், மனிதன் ஆத்மாவும் சரீரமும் ஆனவன். ஆத்மா என்பது மரிக்காது, நித்தியமாக வாழக்கூடியது. சரீரத்திற்கு மரணம் உண்டு. ஆனால் இவன் நல்லது செஞ்சா இந்த சரீரத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்புறம் ஆத்மா கடவுள்களிடத்திலே போய் சேர்ந்து விடும். இந்த ஆத்மா சரீரத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா?
அவர்கள் நல்லது செய்தால் ஆத்மா சீக்கிரம் விடுதலை ஆகிவிடுமா, இல்லை என்றால் திரும்ப திரும்ப இந்த சரீரம் சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கும். அப்படி ஒருத்தனுக்கு மரணம் வந்து விட்டதென்றால் அப்பாடா சரீரத்திலிருந்து விடுதலை என்று நாம் எப்படி பிறந்த நாளை கொண்டாடுகிறோமோ அவர்கள் இறந்த நாளை கொண்டாடுவார்களாம். அதுதான் ஸ்டாய்க் கொள்கை தத்துவம். ஏனென்றால் ஏன் கொண்டாடுகிறார்கள்? எப்படியோ ஒரு வழியா கடைசியா விடுதலை ஆகிவிட்டோம் என்பது. இந்த நம்பிக்கையில இருந்தவர்கள் எப்பிக்கூரியர்கள். அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது என்று பாருங்கள். இது கிறிஸ்துவுக்கு முன் 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது எப்பிக்கூரியன் தத்துவம், இரண்டாவது தான் ஸ்டாயிக் தத்துவம். எப்பிக்கூரியஸ் என்று அத்தேனேவை சேர்ந்த ஒரு மனிதன் தான் இதை ஆரம்பித்தார். இந்த எப்பிக்கூரியன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், உலகம் ஆன்மீகமானதும் பொருளானதும். பொருள் என்றால் இந்த தூண் ஒரு பொருள், இந்த புக் ஒரு பொருள், ஜட பொருள்கள் எல்லாம் பொருள்கள். அந்த பொருள்களிலே மிகவும் சிறியதானது அணு. அணுவை பிரிக்க முடியாது இல்லையா? ஆகவே ஆட்டம் வரைக்கும் பொருள்கள் தான், எல்லாமே பொருள்கள் தான். ஒரு பக்கம் ஸ்டாயிசிசம், இன்னொரு பக்கம் எப்பிக்யூரியனிசம். அது ரெண்டும் பைபிள்ல போட்டிருக்கு. 17வது அதிகாரம் 18. திருப்பி ஒருக்கா வாசிங்க. அப்பொழுது எப்பிக்கூரியரும் எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் சிலர் அவரை வாக்குவாதம் பண்ணினார். 19வது வசனம். அவர்கள் அவனை மாற்று நிலைக்கு அழைத்துக் கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? பாருங்க, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நேரப்போக்கு என்னன்னா சீட்டு விளையாடுறது இல்லை, இந்த மாதிரி டிபேட். தமிழ்ல என்ன சொல்லுவோம் டிபேட்டுக்கு? வாக்குவாதம்னா அந்த விவாத மேடை. விவாத மேடை. நம்ம டிவில எல்லாம் விவாத மேடை போடுறாங்கல்ல, பட்டிமன்றம் எல்லாம் போடுறாங்க. இதுதான் அவங்க நேரப்போக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாரையுமே அதுக்கு அடிமையாக்கிட்டாங்க. பட்டிமன்றம், விவாத மேடை, வெட்டி பேச்சு, அதுதான் அதுக்கு சரியான பேர். இந்த அத்தேனே பட்டணம் எதற்கு புகழ் பெற்றதென்றால் வெட்டி பேச்சு, டீக்கடை பேச்சு. இதுதான் அங்க எப்ப பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கும். இவர் பாவம் தன்னுடைய எதிர்காலத்தையே பணயம் வைத்து இவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அற்பமும் குப்பையும் என்று உதறி தள்ளிவிட்டு பின்னானவைகளை மறந்து லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று தொடர்ந்து போய்கொண்டிருக்கிற அந்த பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், வருவீங்களா பேசலாமா என்று. இவர் அதை உதாசீனம் செய்யவில்லை, வாங்க பேசலாம். ஏனென்றால் இவர் ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்தை எப்படி அவர்களுக்கு சொல்லுவது? இவர்கள் அறியாமல் இப்படி செய்கிறார்கள். இந்த ஸ்டாயிக் தத்துவம் இவர்களை எங்கேயும் கரை சேர்க்காது. இந்த ஹீடனிஸ்டிக் உல்லாச வாழ்க்கை இவர்களை அழிவுக்கு கொண்டு போய்விடுமே. எப்படியாவது இவர்கள் ரட்சிப்பை கண்டடைய இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இவர் முயற்சிக்கிறார். அப்போ சொல்றாங்க, எங்க மீட் பண்ணலாம்? அதான் நமக்கு இருக்கே, மேடை இருக்கே, மார்ஸ் மேடை, அங்கவே மீட் பண்ணலாம் என்கிறார். அந்த மார்ஸ் மேடை என்பது எப்படி என்றால் ஒரு பெரிய மேடை, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் சின்ன மேடை. இந்த மேடை ரொம்ப முக்கியமானது. மேடை என்றால் உயரமானது இல்லையா? இப்போ ஒரு ஊர்ல குடிமக்களும் இருக்கிறார்கள், அப்புறம் பிரபுக்கள் இருக்கிறார்கள், அப்புறம் அதுக்கு மேல ராஜா இருக்கிறார். யார் மேலானவர்? ராஜா. இப்போ சம இடம் இருக்கிறது, அதற்கு மேல கொஞ்சம் உயரமான இடம் இருக்கிறது, அதற்கு மேல ஒரு மேடை இருக்கிறது. ராஜா எங்க இருப்பார்? தரையில இருப்பாரா?
மேலதான் இருப்பார். அதற்காகத்தான் இந்த மார்ஸ் மேடை. அன்றைக்கு அவர்கள் பின்பற்றி வந்த முறை அரசாட்சி, முடியாட்சி, சக்கரவர்த்தி ஆட்சி, சீசர் ஆட்சி. சீசரே கடவுள் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருந்த காலம். அந்த காலத்திலிருந்து ஒரு மாறுதல் வந்தது. அது என்னவென்றால், மோனார்க் ராஜா, மோனார்கி அரசாட்சி என்று இருந்ததை மாற்றி ஆலிகார்கி என்று ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது. ஆலிகார்கி என்றால் என்னவென்றால், ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து அவங்க தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்றது. இதுக்கு பேர் தான் ஆலிகார்கி. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே தான் ரோம் இருந்தது. அதனால மேடை என்றால் அது ராஜாவுக்கு. இவங்க எல்லாம் இந்த தத்துவ மேதைகள் என்ன சொல்றாங்க, அதை உடைச்சிட்டு இப்போ ஆலிகார்கி இருந்தது. 2-3 பேர் சேர்ந்து நாட்டை நடத்துவது என்று. அதற்கு பிறகு என்ன வந்தது, ஆலிகார்கியும் வேண்டாம், மக்களாட்சி வேண்டும். சோ இவங்க என்ன சொல்றாங்க, கடைசியா என்ன ஆச்சு, அது வேண்டாம், அதுக்கு பதிலா டெமோக்ரஸி வேண்டும் என்று வந்தார்கள். அந்த ஆலிகார்கி நடந்து கொண்டிருக்கும் போது அதுல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு என்ன பேர் என்றால் டிராக்கோ என்று ஒரு மனிதன் இருந்தான். அந்த டிராக்கோ என்கிற மனிதன் ரொம்ப மூர்க்கமான சட்டங்களை போட்டுக் கொண்டிருந்தான். இப்பவும் சட்டங்கள் ரொம்ப மூர்க்கமாக இருந்தால் அதை என்ன சொல்லுகிறோம், டிராக்கோனியன் ரூல்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது என்ன ரொம்ப டிராக்கோனியனா இருக்குது. அது இங்கிருந்து வந்தது தான். இந்த மார்ஸ் மேடை, இந்த அத்தேனே பட்டணத்திலிருந்து வந்தவை தான் இவை எல்லாம். ஆட்சியிலே, நிர்வாகத்திலே, கடைசியாக டெமோக்ரஸியும் அங்கிருந்து தான் வந்தது. மக்களாட்சி என்பது. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், மக்களாட்சி கிறிஸ்டியன் என்று. மக்களாட்சியும் கிறிஸ்டியன் இல்லை, ஆலிகார்கியும் கிறிஸ்டியன் இல்லை, மன்னராட்சி முடியாட்சியும் கிறிஸ்டியன் இல்லை. கிறிஸ்டியன் என்பது தேவனே அரசாட்சி செய்வதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். தேவன் கேட்டார், நான் இருக்கிறேன் இல்லையா, போதாதா? இல்லை இல்லை, எல்லாருக்கும் இருப்பது போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்றார்கள். ஆக தேவன் விரும்புவது நாம் அவருடைய நேரடி ஆட்சிக்கு உட்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று. சரி, இந்த மார்ஸ் மேடை குயிக்காக முடித்து விடுகிறேன். மார்ஸ் மேடையில நடந்தது என்னவென்றால், இவரை பேச்சுக்கு அழைக்கிறார்கள். அழைத்து அங்கே இவர் பார்க்கிறார், என்ன, அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு மேடை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று கேட்கிறார். அப்போ சொல்லுகிறார்கள், ஒரு காலத்துல பிளேக் நோய் ரொம்ப வந்தது. அப்போ எல்லா தேவர்களையும் நாங்கள் வேண்டிக் கொண்டோம். அப்பவும் பிளேக் நோய் தீரவில்லை. அப்போது கிரேத்தா தீவிலிருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வரவழைத்தோம். அவர் எல்லாம் விசாரிச்சார். டாக்டர் விசாரிக்கிற மாதிரி கேட்டாரு, இந்த எல்லா தெய்வத்துக்கும் வேண்டுதல் பண்ணிக்கிட்டீங்களா, பலி செலுத்திட்டீங்களா? ஆமா, எல்லாம் பண்ணிட்டோம். ஓகே அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசித்தாரு. யோசிச்சுட்டு சொன்னாரு, அப்போ ஏதோ ஒரு தெய்வம் பாக்கி இருக்கு, அதனால ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு தெரியாத அந்த பாக்கி இருக்கிற தெய்வத்துக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டுங்க, அதுல பலி செலுத்துங்க, சரியா போயிடும்னு சொன்னாரு. 3 ஆடு வெட்டினாங்க, அவ்வளவுதான், பிளேகு கியூர் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் வந்து விட்டது. என்ன, அறியப்படாத தெய்வத்திற்கு பலி செலுத்தி விட்டால் வியாதிகள் குணமாகிவிடும் என்று. அந்த நம்பிக்கை அங்கு வளர்ந்து பெருகி கொண்டிருந்தது. அப்போதான் இந்த பவுல் அங்கே போயிருக்கிறார். அவர் போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். அவருடைய சொந்த
தத்துவத்தை சொல்லவில்லை. அதுதான் இங்கே சொல்லுகிறார். என்ன வாசிக்கிறோம்? 22 முதல் வாசிங்க. அப்பொழுது பவுல் மாசு மேடையில் நடுவே நின்று, அத்தேனேயரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று எண்ணுகிறேன். எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி வேற, தேவபக்தி வேற. தேவதா பக்தின்னா என்ன? கடவுள்கள் மேலே நம் சோ தேவன் ஒருவரே என்பதை அவர்கள் அறியவில்லை. தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று அறிந்திருக்கிறேன். சரி, அடுத்தது. எப்படி என்றால், நான் சுற்றித்திருந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்க்கும்போது, அறியப்படாத தேவனுக்கு என்று எழுந்திருக்கிற ஒரு பலிபீடத்திற்காக நீங்கள் அறியாமல் ஆராதிக்க அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. யாரை அறிவிக்கிறேன்? அவரை அறிவிக்கிறேன். அவர் யார்? நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அந்த தேவன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று விளக்கம் கொடுக்கிறார். உலகத்தையும் பாருங்க, வேதாகமம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனே தேவன் தவிர அவைகளை படைக்காத ஒருவரும் தேவன் அல்ல. அதை இங்கே நிலைநாட்டுகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அந்த அத்தேனே பட்டணத்தார் அவ்வளவு தத்துவத்திலே ஊறி போனவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது. எஸ், அவரை இங்க தேடினா கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் நமக்கு யாருக்கும் தேவையானது போல மனுஷ கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை. சரி, ஏன்னா இதற்கு அர்த்தம் என்ன? அவர் நமக்கு ஜீவனையே கொடுக்கிறவர். நம்ம காணிக்கையை நம்பி ஒன்றும் அவர் இல்லை. அவர் தான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. எல்லாரும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி இருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுவும் இதுவும் இல்லை. அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். எல்லா உயிரும்னா புறா, அணில், பன்னி, மனுஷன் எல்லாத்துக்கும் பிறப்பு இருக்குமா? அங்க என்ன அதுக்கு முந்தி நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்களே, மனுஷ ஜாதி. மனுஷ ஜாதி. தேவன் மனிதனைத்தான் தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்தார். எல்லா உயிரையும் தன்னுடைய சாயலிலே சிருஷ்டிக்கவில்லை. எல்லா மனிதருக்கும் பிறப்பிற்கும் என்று சொன்னால் அது வேதாகம சத்தியம். ஆனால் இது பொதுமறை, பிறப்புக்கும் எல்லார் உயிர்க்கும் என்பது. இறைமறை சொல்லுகிறது மனித ஜாதியாகிய எல்லாரும் ஒரே இரத்தத்தால். சொல். அடுத்தது. சரி, இருங்க. இப்போ எல்லாரையும் அவர் சிருஷ்டித்து எங்க குடியிருக்க செய்திருக்கிறார்? எங்க? பூமியின் மீது எங்கும், ஆல் ஓவர் தி வேர்ல்ட். அது ரோமாபுரியா இருக்கலாம், கிரீஸா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், ஆப்பிரிக்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், நேபாளா இருக்கலாம், எங்குமே ஒரே ஆண்டவர், அவருடைய மக்கள் ஒன்றே. இந்தியாவுக்குன்னு தனி தெய்வம், இந்தியர்கள் என்று தனி இனம், நோ, நாட் அக்செப்டபிள். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களிலும் அவருடைய குடியிருப்பின் எல்லைகளிலும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவருடைய தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மை ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. எஸ், எப்படியாவது தடவியாவது கண்டுபிடிக்க முடியும். இவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அறியப்படாத தேவன் என்று நினைக்கிறீர்களே, அவர் சமீபமாயிருக்கிறார். வாசிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் விளைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களில் சில நம்மளுடைய சந்ததியர் என்று சொல்லியிருக்கிறார். சரி, இந்த ஸ்டாய்க்கர்கள், ஸ்டாய்க்ஸ் என்ன நினைச்சிருந்தாங்க? செத்தாதான் விமோச்சனம் என்று. ஆனா இவர் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவங்களுக்கு பிடிக்கல அது. ஏயா
செத்தாவது தப்பிக்கலாம்னு பார்த்தா திருப்பியும் உயிர்த்தெழுதல் திருப்பியும் அழிச்சானா என்கிறார்கள். எப்பிக்கூரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சாவை பத்தி எல்லாம் சொல்றா, இந்த இருக்கிற காலம் கொஞ்சம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அலோவ் பண்ணு என்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே பாதிப்பாகுது. சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் போது அதுல ஐஸ்கிரீம் தடவி கொடுக்க முடியாது. சத்தியம் கசக்கத்தான் செய்யும். வாசிங்க. நாம் தேவனுடைய சந்ததியாக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாம். பாருங்க என்ன சொல்றார், விக்கிரகங்கள் தெய்வமாகாது. ஏனென்றால் நாம் தான் தெய்வ சாயலா இருக்கிறோமே ஒழிய நாம் தெய்வ சாயலை உருவாக்க முடியாது. நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரால் வடிவமைக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். அறியாமல் உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிட்டார். சரி, இப்போ வந்து விட்டார். ஐயா, இவ்வளவு நாள் உங்களுக்கு விஷயம் தெரியல, விட்டார் ஆண்டவர். இனிமே முடியாது, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நினைத்திருப்பார். ஆமா, அந்த இருங்க ஒரு நிமிஷம். செத்தா தப்பிச்சிட்டோம் என்று நினைக்கிறீங்களே, அப்படி கிடையாதையா. ஒரே தினம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்க தத்துவம் எல்லாம் செல்லுபடி ஆகாது. மனுஷன் நியாய தீர்ப்புக்கு எழுப்பப்படுவான். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதை நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கம் பண்ணினார் என்றார். எப்படி தெரியும் மனுஷன் எழும்புவான்? அவரையே எழுப்பி விட்டார். இயேசு என்கிற மனிதனையே எழுப்பி விட்டார். அவரை வைத்து தான் நியாய தீர்ப்பு நடத்த போகிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே மனுஷனுக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பது சத்தியம் என்பதையும் சொல்லுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவனை கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்கள் விட்டு போயிருக்கார். சரி, ஒரு பெரிய சவாலை அவர்களுக்கு முன்பாக வைத்துவிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு செல்கிறார். அவர் மூலமாக சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கேயும் அன்பானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. நாம் இப்போ வாசித்ததுல என்ன சத்தியம் அடங்கி இருக்கிறது என்று ஏதோ மேலோட்டமாக அதை கேட்டுவிட்டு போய்விடுகிறோம். பைபிள்ல சொல்லியிருக்குது ஸ்டாய்சிசம் அண்ட் எபிகூரியனிசம். நான் சொந்தமா சொல்லல, பைபிள்ல சொல்லி இருக்கிறது என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன். புரிஞ்சுதா? இப்போ மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது, ஆமாயா நீங்க சொல்றது சரிதான், ஆனா இதையும் கொஞ்சம் கேளுங்களேன். நத்திங் டூயிங். அவன் சொல்றது சரியானா உனக்கு அங்க வேலையே இல்லையே. நீங்க சொல்றது சரி இல்லை ஐயா என்று சொல்ல வேண்டும். இயேசு சொன்னார், மணலின் மேலும் அஸ்திபாரம் இடலாம், கற்பாறையின் மேலும் அஸ்திபாரம் இடலாம். இது மணலின் மேல் கட்டுகிற வீடு, அது நிலை நிற்காது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. அன்பானவர்களே, இயேசுவின் சுவிசேஷம் அல்டிமேட். அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அந்த விலை உயர்ந்ததை வைத்துக் கொண்டு மற்றவைகளோடு நாம் பேரம் பேச தேவையே கிடையாது. இதை கலப்படமின்றி கொடுக்கும்படி மாத்திரம்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிணையாக நம்முடைய ஜீவனையே கொடுக்க வேண்டியது வரலாம். பவுலுக்கு அது நேர்ந்தது, அவரோடு கூட இருந்தவர்களுக்கு நேர்ந்தது, நமக்கும் நேரிடலாம். இனி வர இருக்கிற காலங்கள் அதற்கு நேராய் நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே சபையை விழித்தெழும்பு, உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நீ ஆயத்தப்படு, உன்னோடு இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. ஆண்டவர்
அவ்விதமாக நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, பவுலப்போஸ்தலன் மூலமாக நீர் செய்த ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். போதும் ஆண்டவரே, நாங்கள் வசனத்திலே கேட்ட மாதிரி ஆண்டவரே, உலக தத்துவங்கள் அல்ல, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நீரே தேவன் என்பதை அறிந்த நாங்கள் அதிலே நிலை நிற்கும். உலகத்தை படைத்த உம்மை முன்னிறுத்தி மற்றவர்களை ரட்சிப்புக்கு நடத்தும் எங்களை பயன்படுத்தும். வர இருக்கிற காலங்கள் பயங்கரமான காலங்கள் என்பதால் நாங்கள் எந்த துன்பத்தையும் சகிக்க ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Okay, God bless you all.